என்னது காமராஜர் ஏசி கேட்டாரா அப்படிங்கிற இந்த விஷயம் தாங்க சமூக வலைத்தளங்கள்ல பரவலா பேசப்படுது. திருச்சி சிவா அவர்கள் போற போக்குல காமராஜரோட பிறந்த நாள் அன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனா இது திருச்சி சிவா மட்டும் சொல்லல, ட்விஸ்ட் என்னன்னா கலைஞரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அப்ப அது சர்ச்சையாகாம இப்ப அது சர்ச்சையாகி இருக்கு. நிஜமாவே என்ன நடந்துச்சு, இவர் சொன்னதெல்லாம் உண்மையா, இவருக்கு எதிராக யார் யாரு என்னென்ன கண்டனங்கள் கொடுத்திருக்கிறாங்க, இவருக்கு வந்த சமூக வலைத்தள மீம்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. திருச்சி சிவா அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுகவோட ஒரு முக்கிய நபர், பார்லிமெண்ட்ல ஒரு அழகா பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படி எல்லாம் இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. இவரு காமராஜர் பத்தி தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாரு. அதாவது திருப்பதிக்கு போறப்ப பாத்தீங்கன்னா காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாராமா. அதனால காமராஜர் கோரிக்கை வச்சு திமுக அரசு ஏசி வச்சதாகவும், அதன் பிறகு வேற ஒருத்தவங்க கலைஞரை பத்தி தப்பா பேசணும் அப்படின்னு கூப்பிட்டப்ப காமராஜர் சொல்லிட்டாரா, எனக்கு ஏசி கொடுத்தவர் அவரை பத்தி எல்லாம் தப்பா பேச முடியாது போயா அப்படின்னு சொன்ன மாதிரி திருச்சி சிவா மேடையில பேசியிருப்பாரு. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எடுத்து தான் பேசுறாரு. ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். அது மாதிரி அவசர காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க. தமிழ்நாட்டில் பண்ண முடியல. அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் போகுது. என்ன போகுது? தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம். இதுக்கு இவர் பதில், நான் ஒன்றும் திமுக காரன் இல்லை, காங்கிரஸ்காரன், என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார்? அடுத்து இவர் சொல்றாரு, நான் திமுக தலைவரில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இட்ஸ் மை ஆர்டர், நீங்க போகக்கூடாது. உடனே அவருக்கு என்ன, நீ எனக்கு ஆர்டர் போடுறது? அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன், இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா, எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றேன். நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன், இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். இப்போ இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகி பெரிய சர்ச்சையா ஆகியிருக்கு. எல்லாருமே திருச்சி சிவாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? 2013 கலைஞர் அவர்களே ஒரு ட்விட்டை போட்டிருப்பாரு. அதை போய் பாருங்க. ஆனா உண்மை என்னன்னா 2013 கலைஞர் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. ஆனா இவர் திருப்பதி சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மை என்னன்னா காமராஜர் ஊட்டிக்கு போற நேரத்துலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு இவர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது கலைஞரோட ட்விட்டை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிருக்கிறாரு. சோ இந்த விஷயம் தான் நடந்திருக்கு. அதாவது திருச்சி சிவா கலைஞரோட ட்வீட் பார்த்துதான் இதெல்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனா அது ஏன் அப்ப சர்ச்சை ஆகலன்னு பாத்தீங்கன்னா, அப்ப சமூக வலைத்தளங்கள் அவ்வளவு பெருசா இல்ல, யாரும் யூஸ் பண்ணல, நெட்டிசன்ஸ் யாருமே இல்ல. ஆனா இப்ப சமூக வலைத்தளங்களில் இருக்கிற வேகம் கொஞ்சம் விஷயம் கசிஞ்சா கூட உலகத்துக்கே தெரிஞ்சிடும். இப்ப அதுதான் திருச்சி சிவாக்கு நடந்திருக்குது. இப்ப திருச்சி சிவாக்கு பல அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கலைஞர் மேல ஏன் இன்னும் யாரும் கண்டனங்கள் வைக்கல அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதனாலதான் பாத்தீங்கன்னா கலைஞர் சிலையில ஒரு கருப்பு மாதிரி இருக்கிற ஒரு கழிவு நீரை ஊத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா? அதுக்கு பின்னாடி இதுவும் ஒரு ரீசனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பேசுறாங்க. இன்னும் நெட்டிசன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய பின்னணி புகைப்படங்களை பார்த்தாவே நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் மறந்து போய் காமராஜர் பத்தி எல்லாம் இவர் பேசுறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா காமராஜர் இது எதையுமே கேட்கவே இல்லை. அவர் இறக்கும் போது கூட அவர்கிட்ட ஒத்த பைசா எதுவுமே கிடையாம சொத்தே இல்லாம தான் இறந்து போனாரு. தன்னோட வாழ்நாள் முழுவதும் நான் படிக்கலனாலும் இதுக்கப்புறம் வரப்பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மதிய உணவு திட்டம்னு பல விஷயங்கள் கொண்டு வந்தது காமராஜர் மட்டும்தான். இப்படி எல்லாம் இருக்கும் போது காமராஜர் பற்றி இப்படி ஒரு தவறான செய்தி கலைஞர் அவர்களும் சொல்லி அது திருச்சி சிவாவும் சொல்லிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. இதுல இவருக்கு உண்டான மீம்ஸா இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதையும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த திருச்சி சிவா பேசின இந்த பேச்சுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.